எம்ஏ ராஜா எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் மூத்த ஆலோசகராகவும் இந்த புற்றுநோய் துறையின் இயக்குநராகவும் பணிபுரிகிறோம். இன்றைய நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று ஒரு நோயாளிக்கு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, அதை விட நிறைய பொறுமை வேணும். எந்த நோயுமே இந்த மாதிரி சிக்கலான நோய்கள்லாம் ஒரு நாள்லையோ ஒரு வாரத்துலேயோ ஒரு தீர்வை எதிர்பார்க்கக்கூடாது. அது ஏன் நான் சொல்கிறேன்னா, பல நோயாளிகளுக்கு அந்த பொறுமை இல்லை. அதுக்காகவே அங்கே ஓடுறாங்க. அதுக்கு பதில் டாக்டர் மேலே நம்பிக்கை வச்சு சிகிச்சை செய்யணும். ரெண்டாவது, இது ரொம்ப அபூர்வமான நோய். அண்ட் இதுக்குடைய சிகிச்சையும் ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சிகிச்சை. இப்போ டாக்டர் கோபிநாத் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது ஒரு பெரிய ஒரு குழுவே இதில் அடங்கியிருக்கு. மருத்துவர்கள் மட்டும் இல்லாமல் பல சிறப்பு செவிலியர்கள், அந்த இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், இப்படி பல துறைகளுடைய ஒத்துழைப்பு, அவர்களுடைய உழைப்பு எல்லாமே நமக்கு தேவை இருக்குது. இல்லாட்டி இதனுடைய சக்ஸஸ் வராது. ஏன்னா இந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சிம்பிளான ப்ரொசீஜர் கிடையாது. அதில் உயிர் குறைச்சி வருதுன்றது இன்றைக்கு உள்ள மருந்துகளாலையும் இன்றைக்கு நமக்குடைய சேவைகளால் தான் முடியுது. அதில் ஜனனி போல் இப்போ பல நோயாளிகள் வெற்றி பெறாங்க. அண்ட் இன்னொரு பாயிண்ட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்றைக்கி நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை. இந்தியாவில் ஆரோக்கியம் தரும் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சென்னை தான். இந்தியாவிலேருந்தே பல பகுதிகள்லேருந்து ஆகட்டும், வெளிநாடுகள்லேருந்து ஆகட்டும், சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து ஆகட்டும், மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், இங்கேருந்தெல்லாம் பல நோயாளிகள் ஏன் சென்னையை நம்பி வராங்கன்னு, ஏன்னா இங்கே சரியான சிகிச்சை கிடைக்கும், மருத்துவர் சரியாக கவனிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை. கடைசியாக நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜ், இந்த மஜ்ஜை தானம்ன்றது ரத்த தானம் மாதிரி. யார் வேணால், ஆரோக்கியமாக இருக்கிறவங்க யார் வேணால் கொடுக்கலாம். அதுக்கு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய அந்த ரத்த வகை அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரியில் என்டர் பண்ணால் யாருக்காவது நம்மளால் உதவ முடியும். இதனால் நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு முறைக்கு கூடுதலாக கூட கொடுக்க முடியும். ஏன்னா இந்த மஜ்ஜையில் இந்த ஸ்டெம் செல்னு சொல்கிறது ஒரு அழிவில்லாத ஒரு அணு. அந்த அணு பிரியும் போது ஒரு அணு மறுபடியும் ஸ்டெம் செல்லாக தான் உருவாகும். அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டெம் செல்லுடைய எண்ணிக்கை குறையவே குறையாது. அந்த மற்ற அணு தான் மற்ற நமக்கு தேவையான அணுக்களாக மாறி ஒரு நோயாளியை காப்பாற்றுகிறது. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த முயற்சியில் ஈடுபடணும், பொதுமக்களுக்கு இதை தெரிவிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு வருவேன். கோபிநாதன், கன்சல்டன்ட் ஹெமட்டாலஜி அண்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம பேச போகிறது சார் சொன்ன மாதிரி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன கண்டிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இது ஒரு முதன்மை எதிர்ப்பு குறைபாடு நோய். முதன்மை எதிர்ப்பு குறைபாடுனா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு சில மரபணு மாற்றங்கள்னால ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அப்படி சொல்கிறப்ப GATA2ங்கிறது இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சினால டிபி இன்ஃபெக்ஷன் அவங்களால ஃபைட் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த நோய்க்கு ரொம்ப நாளடைவில், அதாவது 40 வயது 50 வயது ஆகும்போது பிளட் கேன்சராக மாறக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நோய்க்கு இது இல்லாமல், அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் டூ, டிபி இன்ஃபெக்ஷன், மைரோ ஏஎம்எல் மட்டும் இல்லாமல் பலவித உடம்பில் இருக்க உபாதைகள் நடக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியரிங் லாஸ், காது கேட்காமல் போகிறது, லங் டேமேஜ் ஆகிறது, ரெக்கரண்ட்டாக ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றது, இது எல்லாமே ஸ்கின்ல லிம்ஃபடிமான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஸ்கின்னோட கொழுப்பில் ஒரு சில ப்ராப்ளம், பேனிகுலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிளட் கேன்சர்லேயே பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஒன்று ஏஎம்எல், எம்டிஎஸ், சிஎம்எம்எல்னு சொல்லி பலவிதமான பிளட் கேன்சர்ஸ் இந்த பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஸோ இந்த நோயை முக்கியமாக நம்ம ஃபுல்லாக ஒழிக்கணும் அப்படின்னா போன் மேரோ, எலும்பு மஜ்ஜை மாற்று சிகிச்சை மூலமாக தான் ஒழிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய டோனருமே ஹெல்த்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அம்மா டொனேட் பண்ணாங்க, அவங்களோட அம்மாவுமே இந்த மரபணு இல்லாமல் ஹெல்தி செல்ஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த நோய்க்கு ஸ்டெம் செல்ஸ் டொனேட் பண்ண முடியும். ஸோ ஸ்டெம் செல் டொனேஷன் கரெக்டான டைமில், பேஷண்ட்க்கு இன்ஃபெக்ஷனோ மற்ற உடல் உறுப்பு உபாதைகள் எதுவுமே இல்லாத டைமில் அந்த எலும்பு மஜ்ஜை செலுத்தினோமானால் இந்த நோய்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்கள பிளட் கேன்சர்ஸ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன், டிபி இன்ஃபெக்ஷன் போகாமல் நம்ம காப்பாற்றலாம். ஸோ இந்த நோய் ரேரான நோயாக இருந்தாலும் இதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு எல்லாருக்குமே ஜென்ரல் பப்ளிக்கு தெரியணும். ஸோ எனி டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் போகவே இல்லை, ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக மரபணு பரிசோதனை பண்ணி பார்க்கணும். இது மாதிரி முதன்மை எதிர்ப்பு குறைபாடு ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ரயில்வேஸ் மூலமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னார், இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம், ஃபர்ஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன்.
எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கும். பட் ஆனால் இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் காட்டா டூ இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி சார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்றது தான் முக்கியம், வேறு எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூமில் இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பார்த்துட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ள இருந்து என்ன அப்படி பார்த்துட்டாங்க. நான் 33 days நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன், தனியாக இருந்த ஒரு ரூம்ல. என்னை வந்து வெளியில வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான். நான் வந்து நல்லா ஆகனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனால் என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில வரதுக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். they gave me second chance to live. லைக் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். ஏன்னா என்னோட குழந்தை அவனுக்காக நான் கண்டிப்பாக வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோட மைண்டில் நான் நினச்சிருந்தேன். ஸோ they did a great job. இது வந்து தொடரணும். அண்ட் நான் எதுக்காக நான் வந்து முன்னாடி வந்து இதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணோன்னு நான் நினச்சேன் அப்படின்னா, so many peoples லைக் ஏஜ்டு பீப்புள்ஸ் 50+ இருக்கவங்கலாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஏன் ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம் இதுக்கு மேலே என்ன லைஃப் இருக்கு. பட் ஆனால் சான்ஸ் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன். he was 16 years old. 5 daysல வந்து அவங்களோட அவ்வளோதான் அவங்களோட லைஃப் முடிய போகுதுன்ற தெரிஞ்ச கூட he came for treatment. 5 நாள்ல அவன் இறக்க போறான்னு தெரியும், பிளட் கேன்சர் தான். பட் ஆனால் வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 நாள்ல முடிய போற லைஃப், பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வராங்க. அதை நான் பார்த்துட்டு why don't me, நான் வந்து எனக்கு சான்ஸ் இருக்கு இன்னும், நான் அந்த டைம்ல நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஈவன் நான் பிளேயரா இருக்கிறதுனால இதை நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். பட் ஆனால் வீட்டில் இருக்க விமென்ஸ் யாருக்கா இருந்தாலுமே சரி வரலாம் ட்ரீட்மெண்ட்காக, நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்றது வந்து நான் ஏன் மூலியமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ரியலி தேங்க்யூ எவ்ரிபடி.